Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பழனி முருகன் கோயிலில் கண்காணிப்பாளராக பணியாற்றும் சரவணன் என்பவர் தாராபுரம் அலங்கியம் சாலையில் உள்ள மெட்ரோ சிட்டி பகுதியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் உறவினர் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்று இருந்தார். தொடர்ந்து நேற்று மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 24 சவரன் நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை அடிக்கப்பட்டிருந்தது. முதற்கட்ட விசாரணையில் முகமூடி அணிந்து வந்த 4 மர்ம நபர்கள் வீட்டில் கைவரிசை காட்டியது தெரியவந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டது. பழனி கோயில் நில மோசடி வழக்கு பூதாகரமாகியுள்ள நிலையில் கோயில் கண்காணிப்பாளர் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவம் பேசு பொருளாகியுள்ளது. இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை சந்திக்க சரவணன் மற்றும் குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்த நிலையில் கொள்ளையில் வேறு உள்நோக்கம் இருக்குமோ என சந்தேகம் எழுந்துள்ளது. புகழ்பெற்ற பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். அலுவலக கோப்புகள், கணினி பதிவேடுகள் மற்றும் கள ஆய்வில் திரட்டப்பட்ட சான்றுகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்தனர். இதனிடையே முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட நிலத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டனர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.